ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப்பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரா தான். ஸோ அந்த ப்ராக்கு மார்புக்கு இடையே கேமராவை வச்சு படு மோசமான வீடியோவை அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி வீடியோவை லீக் பண்ணுவாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நடிகை தானே ஒரு கேமராவை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து என்னை பார், என்னுடைய முன்னழகை பார் அப்படின்னு சொல்லி மொத்தமாக கழட்டி காட்டியிருக்காங்க நம்ம சுரேகா வாணி. ஸோ 47 வயசாகக்கூடிய சுரேகா வாணியை சுற்றி இப்போது சமீப காலமாக ஒரு 2-3 வருஷமாக ஒரே ஒரு பயங்கர கிசுகிசாக போயிட்டுருக்கு. நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அம்மாவும் மகளும் சேர்ந்து அடிக்கிற கூத்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பண தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கான பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு காது கூசுகிற விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அது மாதிரி நைட் பார்ட்டியில் போயிட்டு அம்மாவும் மகளும் பயங்கரமாக நெக்கை குடிச்சிட்டு தனக்கு விருப்பமானவங்களோட டான்ஸ் ஆடிட்டு அந்த இரவு பொழுதை கழிக்கிறாங்க. ஸோ இரவு பொழுதை கழிக்கிறேன்றது எல்லா மீனிங்கும் வந்துடும். ஸோ பிரபல நடிகை சுரேகா வாணி அண்மையில் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சி தான் இணையத்தில் பரபரப்பாக வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே அரசல் பொருசலாக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவங்களே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. கணவர் இறந்த பிறகு 2017-18 காலகட்டத்தில் கணவர் இறந்த பிறகு அது வரைக்குமே குடும்ப குத்து விளக்காக இருந்த நடிகை சுரேகா வாணி அதுக்கப்புறம் தான் கவர்ச்சி பிட்டு நடிகையாக மாற ஆரம்பித்தாங்க. பார்ட்டி பப்புன்னு போயிட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சீன்லாம் ஒரு ப்ரொடியூசரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற லிப்லாக் அடிக்கிற சீன்லாம் வந்துச்சு. ஸோ அந்த பார்ட்டியில் திரைமறைவில் இந்த மாதிரி வேலைகள் தான் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லாருக்குமே எழுது. ஸோ 47 வயசில் தொப்புள் காட்டுறதே ரொம்பவே அரிதான ஒரு விஷயம். அந்த தொப்புள் குழியை மெயின்டைன் பண்ணுறதும் சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணாலுமே அந்த தொப்புளில் ஒரு வளையத்தை மாட்டி அந்த நைட் பார்ட்டியில் போய் மஜாவாக வேலை பார்த்துட்ருக்குறாங்க நம்ம 47 வயசு ஆண்டி சுரேகா வாணி. ஸோ இந்த வீடியோவில் அவர் கவர்ச்சியான ஆடைகளை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் நிறைய லீக் ஆச்சு. ஸோ அந்த ப்ரொடியூசர் மகன்களோட இளவட்ட பசங்களோட இளவட்ட நடிகர்களோட தன்னுடைய டைமை ரொம்பவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ சுரேகா வாணி இதுக்கு முன்னாடி பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. குறிப்பாக சப்போர்ட்டிங் ரோல் அந்த மாதிரி தான் நடிச்சிருக்கிறாரு. தெய்வ திருமகளில் கூட நடிச்சிருப்பார். ஸோ தமிழில் பெருசாக தமிழில் தலை காட்டலானாலும் தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு அக்கா அண்ணி கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ எல்லாமே ஒரு குடும்ப குத்து விளக்கு ரோல்லே நடிச்சிட்ருப்பார். ஸோ கணவர் இறந்த பிறகு இந்த நிலையில் தான் இந்த மாதிரியான கவர்ச்சியான வீடியோஸ் இல்லைனா இவரும் இவர் மகள் பண்ணக்கூடிய அந்த கூத்துக்களும் இணையத்தில் கசிய ஆரம்பிச்சது. ஸோ எப்படி தான் இருந்தாலும் எப்படியாச்சும் கசிஞ்சிடும் இல்லையா? என்ன தான் மூடி மூடி மறைச்சாலும் அந்த மாதிரி தான் நடிகையும் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த அனுபவிக்கிறதுக்கு பணம் தேவை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த பண தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய நபர்களுடன் நெருக்கமாக இருக்கிறதும் அவங்களுடைய சொத்து மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டுருக்கு. ஸோ வெளிநாடுகள்லேயே பார்ட்டி பப் அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டுருக்காரு. அதுக்கெல்லாம் ஸ்பான்சர் யாரை கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த தொழிலதிபர்களோட மகன்களோட ரொம்பவே நெருக்கம் காட்டுறாரு. மகன் ரேஞ்சுக்கு மகளும். ஸோ அந்த தொழிலதிபர் ரேஞ்சுக்கு சுரேகா வாணியம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பேச்சுக்கள் ரொம்பவே அதிகமாக போயிட்டுருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியாமல் எல்லாருமே அரசல் பொருசலாக பேசிகிட்டு இருந்த நிலையில் இதெல்லாம் உண்மை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நடிகை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ, அவர் பப்பில் போடக்கூடிய ஆட்டம், அப்புறம் மேலாடியே கழட்டி வீசக்கூடிய அளவுக்கு குடி போதையில் இஷ்டத்துக்கு ஆடுற மாதிரியான ஆட்டங்கள் எல்லாமே நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வைரல் கண்டென்ட்டாக மாறிட்டுருக்கு. ஸோ இந்த சம்பவம் குறித்து சுரேகா வாணி இதுவரை எந்த விதமான கருத்துக்களும் சொல்லலை. அதெல்லாம் நான் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லலை, அது நான் தானும் சொல்லலை. நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கோங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் இதுக்கப்புறம் அனுபவித்து வாழப்போகிறேன் அப்படின்றதான் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஸோ நடிகை சுரேகா வாணியோடைய இந்த விவகாரம், இந்த பிட்டை குறித்து உங்களுடைய கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன வீடியோ இதுதான். இதை பார்த்து தெறிக்க விடக்கூடிய அளவுக்கு இருக்கும். எப்பா எத்தா தண்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது. நம்ம 70mm சேனலுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஜாயின் பட்டன் மூலமாக பே பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். தேங்க்யூ.